ஆமாப்பா இப்பதான் வந்தேன். ஆமா அப்படியா? ஆமாப்பா. நாட்டு எப்படி பண்ணுது? எந்த ஒரு குறையும் இல்லம்மா. அப்படிலாம் சீர சுரப்போடு தான் ஆட்சி செய்து கொண்டு. அப்படியா? ஆமாம்மா. சரி அம்மா, எனக்கு இப்ப பசி அதிகமா இருக்கு. பசிக்குதா? சாப்பிடுறதுக்கு உணவு ஏதாவது சொல்ற? ஆமாம்மா. உங்களுக்கு பசிக்குதா? ஆமா பாப்பா. சமைச்சிருப்பா. சும்மாட்டி தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்பாட்டி தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்பாட்டி தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். இன சுமையா நினைக்காம வேறு சுகமா நினைச்ச. என்ன சுமையா நினைக்காம வேறு சுகமா நினைச்ச. உன்னோட மடிமையில தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னோட மடிமையில தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேமா, உள்ள உரமா தெளிச்சேமா. உன்னை வரமா நினைச்சேமா, உள்ள உரமா தெளிச்சேமா. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி. அப்புறாளி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி. முன் எழுத்து மந்திரவே அம்மா அம்மா. முன் எழுத்து மந்திரவே அம்மா அம்மா. பதந்தொற்று வணங்குறி அம்மா அம்மா. பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவரே. உலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவரே. உலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி. அப்புறாரி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி. பொல்லாத ஊருக்குள்ள நான் புடைக்க வேணும்னு அம்மாடி நீ தந்து வரும் சொலவட சொல்லி வளர்த்த. பொல்லாத ஊருக்குள்ள நான் புடைக்க வேணும்னு அம்மாடி நீ தந்து வரும் சொலவட சொல்லி வளர்த்த. குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சிறகாடி முளைச்ச. குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சிறகாடி முளைச்ச. உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும். கண்ணோட தண்ணி வந்தா உன் விரல் தான் துடைக்கும். உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும். கண்ணோட தண்ணி வந்தா உன் விரல் தான் துடைக்கும். உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்து எப்பறந்தோடும். உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்து எப்பறந்தோடும். சிப்பிக்குள்ள முத்த
இருக்குது பத்தி எங்க அம்மாது அப்படியே நின்னுக்குனே ஊட்டு பத்தி சல 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 ரசத்தியாடா என்ன சேடியா ஓட்டுறாங்க சேலை சேலை சேலைன்னு எங்க அம்மா நின்னுக்குனே ஊட்டும் ரசத்தை அப்படியே சும்மா தலை 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 அப்படியே நீ கையில வாங்கி குடிப்பியாம நான் கேள்வி போனாங்க அப்படியே ரசம் நின்னுட்டே ஊத்தும் போது இப்படி வச்சுட்டு வாய அப்படியா இப்படி வச்சுட்டு குடிக்கலாம் ரசம் கந்தல் ஏண்டா என் மகன் வந்துட்டாரு நான் எவ்வளவு இப்படி அப்படி ஓடி 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 எப்படிலாம் நான் லோன் அடிச்சு ரொம்ப பண்ணேன் என்னால முடியல ஆனா நின்னபடியே ரசம் ஊத்துனேன் நான் இப்ப தப்பா சொன்னேன் எப்பா என்னடா வேணும் உனக்கு எப்பா தம்பி போடுங்கிறாரு தம்பி தப்பு செஞ்சு வந்துக்கிறாமா தம்பி தப்பு செஞ்சு வந்துக்கிறான் என்ன தப்பு தம்பி கணேஷ் பிடி புடிச்சு வந்துக்கிறான் அடா பாவி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எந்த ஒரு தீய பழக்கமே கிடையாதுடா பாவி ஆமாண்டா கண்ணு அவிஞ்சு விடுவோம் வாய் கட்டு போட்டா பையன் அந்த மாதிரி போய் சொன்னான் எந்த பழக்கமே கிடையாது ஏய் அடி மாரியாத்தா தாயே நீ கோயிலதான் தெரியும் இல்ல ஏழு வேறு கிளம்பி பூட்டியோ எந்த பழக்கமே கிடையாது அல்லா உனக்கா கிடையாது ஐயோ ஏசு நோய் வந்தவங்க புள்ளியே வச்சுக்கியா உறக்கம் வருவது போல இருக்குது ஆனா சென்று நான் ஓய்வு எடுக்கிறேமா மகளி உணவு அருந்தது உணவு கூடாதுப்பா ஏம்பா அது வேலை சொல்றாங்க ஆகையினால் இத பாருப்பா சொல்லுங்க நான் ஒரு 3 கேள்வி கேட்க போறேன் உன்னை 3 கேள்வியா ஆமா கேளுங்கம்மா 3 கேள்வி என்ன கேள்வி தெரியுமா என்னம்மா முதல் முறையாக நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல சாப்பிடுவாரு வெள்ளி தட்டுல சாப்பிடுவாரு இப்போ உங்க அப்பா இல்ல அந்த வெள்ளி தட்டுல யாரு உணவு அருந்துவது வெள்ளையா இருக்க வெள்ளி தட்டு வேற நினைச்சேன் வெள்ளி தட்டு வெள்ளையா இருக்கிறது கருப்பாவோட இருக்கான் படிச்சுக்கிறாரு அவரு தெரியாத கொஞ்சம் படிச்சிருக்காப்புல அவரு அப்பா இல்லனா நான் தான் சாப்பிடணும் என்ன நான் தான் சாப்பிடணும் அப்போ உங்க அப்பா சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிடலாமே நீ தான் சாப்பிடுவே ஆமா அப்படி சாப்பிடுவேன் இரண்டாவது கேள்வி நம்முடைய அரண்மனையில் ஒரு புறையோடு இருக்கிறது புறவை என்றால் என்ன குதிரை அந்த குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வாரு இப்போ உங்க அப்பா இல்ல அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது அப்பா இல்லனா நான் தான் சவாரி செய்யணும் அப்போ உங்க அப்பா ஏறி சவாரி செய்த குதிரை மேல நீ ஏறி சவாரி செய்வ கண்டிப்பா நீ செய்வ நான் செய்வேன் ஐயா புது குதிரையா இருந்தாலும் பரவாயில்ல பழைய குதிரையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சவாரி செய்வோம் நம்ம சவாரி தான் மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா என்ன இத பாத்தியப்பா இவ்வளவு பெரிய மாளிகை நானும் உங்க அப்பாவும் இந்த மாளிகையில பஞ்சன மெத்தையில படுத்துறோம் இப்போ உங்க அப்பா இல்ல இப்போ உங்க அப்பா இல்லாத சமயத்துல இந்த பஞ்சன மெத்தையில என் கூட யார் ஏறி படுப்பது அப்பா இல்லைன்னா அறுதல நான் குரங்க ஒழுங்கா கட்ட முடியாது அப்போ நீங்க தனியா தான் படிக்கணும் ஆமா நான் தனியா படிக்கணும் ஆமா தம்பி ஆனந்தா நீ எடுத்து வைக்கணும் பின்னால நீ பூவே எடுத்து நீ பூவே எடுத்து நீ பூவே எடுத்து வைக்கணும் பின்னாலே
எடுத்து வைக்கணும் என்னாலே ஒரு பொம்பளை மஞ்சா தேவை மயில் மோச்சு அவன் மேல போய் ஏன் மேல அதுல மாட்டி கிடக்கு மாட்டி தேவையில்லையா ஆடி மாசத்துல மாற்ற மேல் மாட்டி கிடக்குது சரிதான் சரிதான் சுகந்தா சுகந்தா சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா கொஞ்சம் போரு டேய் டேய் திரா டேய் அட சரி டேய் அட தொடப்ப கட்ட போடு ரெண்டு வைய கை தம்பு மேல வையாத எப்ப உங்க அடித்தல நரம்பா இருக்கிறப்பா சுடுதா மருதா மருதா சுடுதா சுடுதா மருதா மருதா குமாரி கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு பூவி எடுத்து நான் பூவி எடுத்து வைக்கணும் டேய் டேய் பீடக்கிறாங்க என்ன கருங்கல் மேல கூட ஏறும் உங்களுக்கு தின்னியா மூஞ்ச போய் கண்ணாடியில் பாடுறான் மாட்டி கிடக்குது கல்லிய தண்ணியில பாருங்க நீ பூவி எடுத்து வைக்கணும் என்னாலே அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே ஏ மச்சா மச்சா ஏன் மல்லிய வச்சா ஏ மச்சா மச்சா மல்லிய வச்சா வச்சதில என்னமோ உண்டாச்சு பூவி எடுத்து நீ பூவி எடுத்து நீ பூவி எடுத்து வைக்கணும் என்னாலே என்ன வேலை விட்டு வண்டிக்கிற தப்பு இல்ல நண்டு வாயில குச்சி விட்டு போறா நான் எங்கடா போய் அச்சகிட்ட பாருங்க ஏய் அடுத்த தடவை எனக்கு இந்த பப்புட்டு வேஷம் வேணாக்கா இந்த மாதிரி வேஷம் கூட எப்படியா பண்ணுவேன் சரிடா ராஜிடாங்க அவனை சாமாச்சாங்க செத்தான் என்னமா வேலை இது? நீங்கள் யார்? என்னுடைய தாய். நான் யார்? உங்களுடைய மகன். ஒரு மகனிடத்தில் இப்படி நடந்து கொண்டது நான் தாயா? ஏய் கம்முனுடாக்கா கம்முனுடாக்கி வர இந்த வார்த்தை என்ன சொல்லிருக்கணும்டா பாவிடே வீராசிட்டு இருப்பா நான் அப்படியே ஓய் நடத்தி போய் அம்மா உன்னை சுக்கி துணு முக்கி பெத்தா போய் அந்த பாரா வீரா பாரா ஓப்பன்ல இருக்குது பாரா சரிப்பா பெற்றெடுத்தால்தான் தாயா நீங்கள் வளர்த்த தாய் இதை பாருப்பா கேள்வி தவற வச்சுட்டியா? ஆமாம்மா கேள்வி தவற வச்சுட்டேன். ஆமா இந்த தாய் தவற வச்சுட்டியா? தவற இருக்குதுப்பா. ஏன்னா நீ அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சு தாயை தூக்கி வந்துட்டு. ஆமா அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கிறியா பழகிருக்கிறியா இப்படிலாம் இருந்திருப்பியான்னு
நான் சோதித்து பார்த்தோம். நாங்க ஒரு சோதிச்சுதாம்மா பார்த்தோம். சோதனை செய்து பார்த்தோம். நாங்க அதம்மா பண்ணோம். நாங்க சத்தியமா எங்க வாயில பீ வராது. அச்சை! பொய் வராது. எங்க வாயில வராதுப்பா. எங்க அம்மா உத்தமி ஓம் சத்தி பத்திரி பலா சத்திப்பா. கேட்டு பாரு இந்த ஊர்ல ஆ, இந்த ஊர்ல கேட்டு பாரு வாயில எனக்கு காலை தானே தெரியா. போடிய காப்பறியா நான் பயந்தே போயிட்டேமா. சரி ஏதோ நடந்து விட்டது. சரி வாங்க போகலாம். இது ஒரே பயமாக இருக்கிறது. ஏமா ஒரே பதட்டமா இருக்குது? ஏன்னா நீங்க நடந்தத உங்க அப்பா கிட்ட இல்ல வேற கிட்ட சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குதுப்பா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வாங்கம்மா போகலாம். அதனால நீ எனக்கு ஒரு சின்னதா ஒரு சத்தியம் செய்து கொடுப்பா. சத்தியமா? என்னவென்று? இங்க நடந்த உண்மையை நான் யாருக்கு எடுத்து உழைக்க மாட்டேன். நான் சத்தியம் செய்து கொடுத்தாதான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆமாப்பா, இவ்வளவுதானே? ஆமா. அம்மா வீட்டுல நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியம் சத்தியம். திருமணம் செய்திருக்கலாங்க. சொல்லிட்டா கூட நான் கல்யாணம் பண்ணி இருப்பேன். எங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறா அதெல்லாம் தெய்வமா? எங்க அம்மா தான் தெய்வம். அந்த சாமி அப்படியே கீழே தள்ளிட்டு எங்க அம்மா தேடி மேல உட்கார வச்சு அப்படியே தெருவா சூத்தடிச்சுன்னு வருவான்.
தெய்வ கைதே. பாவி வேலிதான் பயிரை காக்கும் என்று சொல்லுவார்கள். ஆ. ஆனா இந்த இங்க நடக்கிற அநியாயம் அந்த ஊர்லயும் நடக்கிறா பாய்க்கும். அட ஒண்ணுமே தாலியாத்த ஓட்ட ஓடுறாப்பா. இந்த குடும்பத்துல நடக்கிற மாதிரி எந்த குடும்பத்துல நான் பார்க்கல. அமைச்சரே பெற்றால் தான் பிள்ளையா, பெறாவிட்டால் பிள்ளை அல்லவா? இவன் யாரு சித்தாண்டைக்கு சமமானவளாச்சு? நம்ம சித்தாண்டை அழைக்கிற மாதிரி இவனுக்கு ஆச்சு அறிவு கட்டவன சித்தாண்ட தானே. அதே இவனை பெற்ற தாயாக செய்வான், அவன் செய்வான். பாவி உங்களுடைய 10 மாசத்துக்கு பெற்று செய்திருக்காடா பாவி. இவன் மகன் என்று கூறுவதில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எனக்கு அசிங்கமா இவனது நாட்டை இருக்கக்கூடாது. அதனால? இந்த சிறு சிறு சித்திரவதை செய்து செய்து. இந்த நாட்டை விட்டு கடத்தி விடு. மாப்பிள, ஏய் வாடா. அவனுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க. இப்படி வர்றப்ப ஜாலு. ஏங்க அவர் ஏன் அடிச்சு நடக்கிற பாவம் அவரு. அவர் ஒரு பாவம் அறியாத ஆளு, எந்த ஒரு தவறும் செய்யாதவர். யார் அது? உங்க பாப்பா தானே? உன் தங்கச்சி தாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கேட்டுச்சு, அதை கூப்பிட்டு 2 அடி. ஏய் ஏய் இந்த தங்கச்சி எவ்வளவு இருக்குடா? இல்ல இல்ல இரு, அப்படி சொல்றதே நான் தான். அடா டாபுரு, கூடி குத்த டாபுறா நாங்க. சொல்லிக்கோ. ஏன்னா இந்த பொயப்பு செய்யறதுக்கு ஏன்னா தும்ப சைட்ல தூக்க மாட்டீங்க சேவல மாட பாய்ங்க. அவன் என்ன மாட்டா? உன புடுங்க புளியா மரத்தை தூக்கணும்னா புளியா மரம் மூஞ்சி கீழே போய் போட்டு 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கொடுத்து செத்துறேன். வெள்ளம் சேர்த்துருவேன். எதுக்குடா அந்த ஜென்மம் உங்களுக்கு? என்ன பண்ண கட்ட ஊட்டிக்கிட்டு வாங்கி கொடுத்தா ஒரு ஜென்மம். கூட்டி கொடுத்தா? நீ யாரு கூட்டி கொடுத்தா? மன்னருக்கு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். கூட்டி பண்ணி கொடுக்கல. இப்போ இது நான் தான் வாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கூட சொன்னேன்னு சொன்னி அப்படியே. இது சும்மா நடிப்பு. நல்லா தான் உண்மையாக தான் செஞ்சாங்க. ஐயோ நான் கூட செஞ்சேன். நான் பார்த்துட்டேன். நான் பொட்டிக்கார கட்டக்கார சொன்னேன். ஜட்டிக்கு போதுங்க. எங்கவா? இவனை பார்த்தா நல்ல ஒரு சொல்றேன். நல்லா அவன் நிக்கிற இடத்துல 46 ஜான் மண்ணு வேகும் அப்படியே. சத்தியமாக அந்த அளவுக்கு உள்ளான காலை. பார்த்து என்ன சொன்னேன்? ஏன் கையால மணிமணி சுட்டினாக்கா உன் தலையில ஏத்துக்காதா? தாய் மாமன் நாய்வன் நாய் மாமன் செருப்பு வேலைக்காரன் செருப்பு பண்ண வேலை பார்த்தியா? செருப்படியா சிறப்பா பாடுறா மகனே. இந்த நாடு நகரம் அடைத்தா இனிமேல் எங்களுக்கு சொந்தம். அயல் நாடு போனோம், அங்கே செத்து இருந்தா கூட உங்களுக்கு இங்கிருந்து தவிர்த்து ஊத்துட்டு போறாங்க. ஏங்க ஏங்க இவங்க நான் சட்டை இல்லாதக்கிறேங்க. உனக்கு ஏன் சட்டை? ஏய் போடுங்க. சட்டை விடுறா.
ரொம்ப முக்கிய டிஸ்கஷன் நாங்க நேத்துக்கு அக்கா வந்து பாயிரம் வச்சுக்கிறேன். அம்மாக்கு பல்ல பாரு சேசிபி ஆட்டம். மனுஷனா பிறந்தாக்கா வரக்கூடாது ஆணவம். ஆணவனுக்கு செருப்பு மாதிரி. ஆமா. அது கீழே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. ஆமாங்க. தலைக்கு மேல கொஞ்சம் நீ செருப்பாயிரு. உண்மை. உண்மை பையா. உண்மைங்க. ஏன்டா நான் யாரா? நீ யாரு? நான் இவன். இந்த நாட்டுக்காக உழைத்து ஓட போன ஒரு தியாகி. தியாகிடா ஒரு தெரியல ஓடாகிற இருப்பாரு அவரு. நல்லா பானை மாரி இருக்கிறான் ஓடாகிறான். பார்த்து சொன்னேன் கால் செருப்பு நாடால மன்னவனம் ஒரு நாள் கொடி சாய்ந்தால் பிடி சாம்பல் ஆவான் என்பதை மறந்து விட்டு பேசுகிறேன். பைத்தியக்காரா எப்ப என்ன அவதூறா பேசுறீங்க அப்ப குடும்பத்துக்கு கொல்லி. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அயோக்கியனுக்கு அயோக்கிய, கொலகாரனுக்கு கொலகாரன். நான் எதிரே கூட விட்டுடுவேன். ஆனா நம்பிக்கை திலகம் பண்றேன்னு விடவே மாட்டேன். வாங்கிட்டியா? உள்ள ஒரு வாய் ஆன்ஸ் கட்டார குத்துருக்கலாம்ல இல்லையா? கூப்பி போட்டு அடிச்சுக்கிறாரு. அப்படியே சூத்து இந்த நாட்டுல உனக்கு இடம் கிடையாது. இப்ப போறேன்டா. ஆனா காலம் ஒரு நாள் போய் சொல்லும். மீண்டும் வருவேன். அப்ப வந்தேன்னு வச்சுக்க. நாய் எடுத்து இன்னைக்கு படுத்து
நாலு ஏழுட்டு மனுஷ வாழ்க்கை நல்லா கிடையாது. இவனை தூக்கணும்னா ஒரு கிரேன் வண்டி தான் வந்து தூக்கணும். சொல்லக்கூடாது. நல்லா அந்த குடும்பத்தை நாலு மட்ட மாதிரி பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்பதான் பால் மாறி சாப்பிட்ட மாதிரி இது. எப்ப பழம் சாப்பிட்டா? என்ன பழம்? பால் சாப்பிட்ட சரி, பழம் சாப்பிட்ட பாலும் பழமும் செய்யணும். பாவும் பருப்பும் இவையான பாலும் பழமும் பழமும் சாப்பிட்டாச்சு. இப்பதான் மனசுக்கு சந்தோஷம் சொன்ன அப்படி ஒரு சந்தோஷம். ஆமா. டேய், இந்த மகிழ்ச்சியான நேரத்துல மதுக்குதா அன்னைக்கு ஒயிட் சாப் லீவு தெரியுமா? முன்னா நாள் வாங்கி வச்சுமா வேணவா? தப்பாட்டு வயிற்று சோறு துணியா நாஸ்டா பண்றியா? அடே இந்த துணி போட்டு சொல்லுது. துணி போட்டு சொல்லுது நாஸ்டா. முன்னாள் வரைக்கும் சோறு. ஆடா போட அதான் பண்ணி இருக்கிற. டேய், நாட்டை நாசம் பண்ணியாச்சு. இப்ப இந்த நாடு என் கைக்கு வரணும். ஆமா, இருக்கிறது அந்த கிழட்டு மண்ணை மட்டும்தான். கிழப்பையன் தான். அவன் உங்க பாப்பானதான் சொன்னாதான் வேலை முடியும். அது சொல்லாச்சு ஆல்ரெடி. இந்த நாட்டுக்கு நான் மன்னன். ஆமா. ஐயோ, போர்படை தளபதி. அந்த போர்படை தளபதி 4 படைக்கு நீதான தளபதி. 4 படை வேணும். ஒரு படை இருந்தாலுமே செங்கல் சொல்லி தகுது. அந்த படையாட கட்டினவர படைகள். படை என்றால் படை, படை, கப்பல் படை, படை அனைத்துக்கும் நீயே தளபதி. நீ சொன்னாக்கா நெல்லுன்னா நிக்கணும், ஓடுனா ஓடணும், உட்காருனா உட்காரணும், எழுந்துனா எழுந்துடும். காலை உனக்கு பாத்ரூம் போகும்போது எனக்கு கூட கூடிய கூட்டும் போ. நான் நில்லு சொன்னா அது நிக்கணும். உள்ள போனா உள்ள போகணும். சொன்னா அதுவும் ஒரு படை தான். அந்த படையை அடக்க முடியாது. நேற்று சாம்பார் நேரத்துக்கு மெர்சின் வந்து கொட்டா உள்ள தங்கச்சி கம்முன்னு உக்காரு, இல்லைன்னா வெத்தலை போட வாய் இருக்காது. நீ கிட்ட பண்ண நான் ரொம்ப மோசமான ஆளு. தேங்காய் போய் சொல்லி எடுத்துறவன் அம்மா ஒரே நேரம் தெரியும் நெல் மாதிரி. ஐயா தங்கச்சி என்ன செய்யணும் தெரியல. இப்படி வாடி கருவத்துக்கு செல்வத்தை மலர் ஒண்ணு போக வேண்டாம் 1000 முறை சொன்னோம். ஆமா, நம்ம வார்த்தையை கேட்கல. மலர் ஒண்ணு போச்சு, கண்ணு போச்சு. ஆமா, புடிச்சா? ஆமாங்க. ஒரே ஒரு மகன் எப்படிலாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த ஒரு தாலின்னு பாராம உன்னை தாரமான எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நெய்யால நேர்த்தியா செய்து நான் வாய்க்கு வைக்கணும் செய்து போட்டேன். அப்படி தவிர நாட்டு விட்டே இல்லை, தெட்டு விட்டோம். எல்லா ஆளும் கிடையாது. ஆமா, 2 புள்ளி 2 வழியா ஓடி போச்சு. இதான் எனக்கு மனக்கவலை. அப்படியா? பிள்ளைங்க இல்லையே பாருங்க. இந்த மனக்கவலை போக்க வேண்டும் என்றா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன தெரியுமா? முக்கனியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய பழச்சாறு தயாரிச்சு சத்தியமாங்க எங்க அம்மா சாறு வச்சுக்கிறாங்க. ஆமாங்க, அதை அருந்தினால் இத பாருங்க மனக்கவலை தீரும். அதை அருந்தினு வச்சுக்க மனசுல இருக்கும், மனக்கவலை தீர்ந்துடும். அப்படியே நீங்க இப்ப நீங்க வயசான கட்டியா இருக்கும், அப்படியே திடீர்னு என்ன மாதிரி ஆயிடுவீங்க. சத்தியமா அந்த கூந்து போன பல்லு கூட வளர்ந்துரும். சத்தியமா கொண்டு வா. 3 சிட்டிக்கு போட்டுக்கிறேன். முட்டாள் பையில ஒண்ணு போட்டா வேலை செய்யுது, 2 போட்டா புரியா வேலை செய்யும், 3 போட்டா கபால் வேலை செய்யும். போட்டுருவோம். ஐயா அது பழைய மோர் போகும்போது அப்படிதான் இருக்கா. நீங்க மூக்க குடிச்சா குடிச்சுருக்கோம், குடிச்சிருக்கோம்.
சொல்லி எனக்கு அர்த்தம். இது அறிந்தனே உடனே மனமோ எனக்கு மாறிவிட்டது. எப்படி தெரிகிறதா? ஒரு முறைத்தான் வரும் கதை பனை மனக்கவலையே தெரிந்து போச்சு. அப்படியா? இந்த முக்கணி சரியா இருந்து கொண்டு ஆமா உனக்கு என்ன போற? எனக்கு என்ன குறையா? இத பாருங்க, இந்த நாட்டு மக்கள்லாம் எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? ஆமாங்க. எப்படி பேசுறாங்க சொல்ல தெரியுமா? வாய் பேசுறாங்க. கனவா பேசுறாங்க எங்க அப்பா தெரியுமா? தெரியுமா? என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய மனைவியை பார்த்து கேவலமாக பேசுறாங்க. சத்தியமாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்படி கணவன் மனைவியோட இருக்கிறாங்களே, இந்த ஆளுக்கு வயதாகி விட்டது, இவருக்கு 60 வயது, இவனுக்கு 20 வயது, அவன் நாட்டுல வயல் நடிச்சிருக்கு, பட்டப்படி முடிச்சுட்டு வந்தவன், இவன் நாட்டு போற மாற்றி எடுத்து இவன் என்ன பண்ணுவான் நிக்கணும் அப்படின்னு எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, அனாத பொண்ணு, நாடக பொண்ணு, பொண்ணு இல்லாச்சு வந்து ஒட்டிக்கிச்சு, அண்ணனை கூட பொண்ணு ஒட்டிக்கிச்சு சொல்றா, அவர்கிட்ட சொல்றா, அவர்கிட்ட எடுத்து சொல்லுடா. அப்படின்றால் நம்ம நாட்டை விட்டு வெளியே போன என் பொண்ணு எப்படி நாளைக்கு வருவான்? வந்தாலும் இந்த நாடு நகரம் அத்தனையும் என் மகனுக்கு தான் சொந்தம். என் மனைவி ஐயோ அனாதையானுமே போய் மனைவி எடுத்து போவாங்க, பாரு, நடந்து பாரு. ஏன்டா? ஏன்? இப்படி சொல்றாங்க. எப்படிங்க? இந்த நாடே என் பேர்ல இருக்குது. ஆமா அத்தனையும் என் மனைவி அதே தாங்க. அப்போ யாரு அப்ப சொல்ல மாட்டாங்களா? நாட்டு மக்கள் சொல்லுவாங்க, நாட்டுடைய மகாராணி, இந்த நாடே அவங்க கிட்டதான் இருக்குது, இந்த சொத்து பத்தி எல்லாம் வரவு சட்டியோட அவங்க கிட்டதான் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு தெம்பா இருக்கும். ஆமா 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 என்ன இது? இதான் பேனு, இந்த பேனா பேனா பேனா. எதுக்கு அது? இதுல இதான் அவரு போடுவாரு. எதை போடுவாரு? அவரு கை கை போடுவாரு. அந்த கையை எடுத்து போடுவாரு. எதுக்குடா, எதுக்குடா? இந்த நாட்டு நாடெல்லாம் உனக்கே ஒப்படை. நாடு நாடு உப்பு சொல்லி வர ஒரு அத்தனை இருக்கா? உனக்கு ஐயோ, இந்த பாரு ஓடி இருந்தா எல்லாத்தையும் மடிக்க சுருட்டி வாரி மூட்டை கட்டி போட்டான்னு சொல்லிட்டு பாக்குறேன். எனக்கு நாட்டுல போய் பேச மாட்டா. ஐயோ, நீ வேணாங்க, இதெல்லாம் வேண்டாம். ஐயோ ஐயோ வேறான்னு சொல்லாத. ஹேய், வேறான்னு இது சொல்ல வேண்டாமப்பா. ஐயோ, பத்தியா? பழி வந்து எங்க அம்மா நீ கொடுத்தா கூட வேணாம் சொல்றது பத்தியா? ஜெயவன்டா எங்க அம்மா தேவடா தெரியுமா உனக்கு? தேவடா தேவதா தேவதா. தேவதை. இந்த கிழமை மாட்டி வேண்டாம், வேண்டாம். இந்த நாடு நாடு எனக்கு வேண்டுமோ வேண்டாம். அவளுக்கு வேணா என் பேர் எழுதி வச்சிருக்கோம். உன் பேர்ல இல்லைங்க எங்க கூட கரெக்டா கிளம்பி ஏங்க 1000 இருந்தாலும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எழுதி கொடுத்துருங்க. வேணா அவளை ஈக்கி வருதா பாருங்க. ஏய் நீ தான் ஏதாண்டா ஒரு நாள் ஆ? இல்லைங்க. அவர் சொல்ல சொல்லி எழுதிட்டு அப்புறம் கையெழுத்து போடு. ஏங்க, எம்மா நீ குனி. அப்படி stand க்கு- ஏய். பாருங்க, என்ன கூடயே சொல்ற பாருங்க, இந்த போட்டு. ஐயோ, ஐயோ, இல்லம்மா அதை பத்திரம் வச்சு எழுதுறது புரிய சொல்றாப்ல. குனி. அப்படியே வா வா. நாடா இது அப்பா, சரியான கட்டடா இது. எப்படி ஆனாலும் வாருப்பா, வால் பாட்டில விட்டா 3 வீட்டுக்கு கதுக்கு ஜனம் செய்யலாம். திக்கு திக்குன்னு அடிக்கிறான். உன் கையை இருமலாது. ஐயா வாக்காடி ஐட்டவன். ஏது நேரம் நல்ல நேரம். ஐயா உங்க நாடு என்ன? சொல்லு நாடு நகரம் அட நாட சொல்லியாங்க. விஜயபுரி நாடு. அந்த விக்கிரவரி நாடு. ஏய், விக்கிரவண்டி நாடா? விஜயபுரி. அதான் நான் கொஞ்சம் எனக்கு காசு கேட்காது. விஜயபுரி நாடு. ஐயோ இங்க இல்லையே. உக்காந்து. விஜயபுரி நாடு. ஐயா உங்க பேரு? விஜயவர்மன். ஐயோ இங்க இல்லையே. உங்களோட சொத்து பத்தி எல்லாமே ஆமா உப்பு சட்டி வரவோட உப்பு சட்டி வரவோடு ஆனா கடைசியா
முடிஞ்சிச்சுங்க ஐயா. எப்படி மனைவிக்கு ஆரவல்லிக்கே சொந்தம். ஆறு மனைவி செல்லுபடி ஆகாது. ஐயோ ஆரவல்லி ஐயோ ஆரவல்லிக்கே சொந்தம். ஆறு ஆரவல்லி மட்டும் ஒரு மனைவி விட்டுடு. ஆமா ஆறு வில்லிக்கு ஆமா வில்லி அவ ஆரவல்லி. ஆற வள்ளி அது வெள்ளிக்கு வரல. கையெழுத்து போட சொல்றப்போ சாட்சி 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 கையெழுத்து. ஏய் தொடப்பு கட்டா ஏன் நேரா தான் போட்டா அவரு குஸ்துக்கிறாரு நீ குஸ்துக்கிறியா? அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சாட்சி கையெழுத்து போடுறாரு. சாட்சிக்கு உனக்கு கையெழுத்து போட சொன்னாரா? சாட்சி பக்கத்துல போடுவாங்களா? ரொம்ப நன்றி தெரியாது சார். ஐயா இதுல இங்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா இங்கி ஃபுல்லா கையெழுத்து போட்டுருக்கோம். கரெக்டா போடுங்க ஐயா. முடிஞ்சிச்சு. நம்ம அவன் எப்படி நான் ஈட்டி எடுத்தோமோ அது மாதிரி அவன் திருத்தணும். அரவல்லி நெஞ்சில் குடி இருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும். ஒட்ட மட்டுமா? டேய் உனக்கு என்ன கேக்குது? உனக்கு என்ன வயது? 60 60. எனக்கு என்ன வயது? 20 20. 60க்கு 20 ஒற்று போகுமா? ஒற்று போகுமாடா? டேய் ஒற்று போகுமா? அறியாது பொண்ணு கச்சா பீராயப்பா. ஏண்டா டேய் மனைவியோட பாசமா புத்தி கச்சா பாசமா நீ இப்போ ஒத்திக்கோ. மனைவியா பாசமா தான் தள்ளனா. பாசமாமா மாமா பாசமாதான். நாயங்களே நாயங்களே நீங்கள் எங்கு நியாயங்களி நியாயங்களி நீங்கள் எங்கு சென்றீரோ? நீதி தேவன் விளக்கத்திலே நிலை குலைந்து போனீரோ? என் கதையை பாரீரோ? நாயங்களே
எல்லாம் ஒரு கணவருக்கு பாராமல் தட்டி கொண்டு வெட்டி அடிக்கிறாய். யார பாவி நன்றி கட்டவளே. நான் வந்து காரி. நான் உன்னை நம்பினார் அடிடா. நான் நன்றி கட்டவளா? நான் அழ வச்சுக்க. நான் பச்சை வந்தியா? நான் பாரியா? இவன்ட டேய். ஏய் வீராட குடி மாட்டிட்டு ஏறாத. ஏய் உன்னுடைய மனைவி இருக்குதால உன்னுடைய மனைவி யாரு? உன்னுடைய மனைவிடா. மூத்தவள். மூத்தவன் அவர் உத்தரவு பத்திரடா. எப்படி மனைவியா? உன்னுடைய மனைவி அவ